ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குல்ல, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு தானே? சரி, ஓகே, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் புது பொண்ணு லீயை பற்றின வரலாறு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவளை கிளாஸ் எஃப்க்கு அலோகேட் பண்ணுறாங்க. அப்போ டிடெக்டிவ் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு லீ கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், வேறு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறா, நான் பேசிட்டு கிளாஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவளுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவ கூட நடந்து போக, உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாமே அல்டிமேட்டா இருக்குது, சின்ன வயசுல இருந்தே நல்ல ரேங்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்ல அப்படின்னு கேட்க, எஸ் சார், நான் சீக்கிரமா அடாப்ட் ஆகிக்குவேன் அப்படின்னு லீ சொல்ல, ரொம்ப நல்லது, நீ பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த மாதிரி இருக்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ன்றதுனால அப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஜூம்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது லீ இல்ல, லீன்னு புது பேர் வச்சுட்டு வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் தானு. கொஞ்சம் கூட டவுட் ஆகாத மாதிரி பெர்ஃபெக்டா குட்டி பொண்ணு மாதிரியே வந்திருப்பாங்க. அவங்க இந்த டோரா ஹேர் கட்ல இன்னுமே சின்ன பொண்ணா தெரிய, எங்க நம்ம ஓட்டிட்டு இருக்கிற ரீல் யாருக்காவது தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க போல. ஆனா அதை வெளியில காமிச்சிக்காம, இல்ல சார், நான் நார்மலா தான் இருக்கிறேன், நான் என் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்ல, அவரு விட்டு போற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி டவுட்லயே பார்த்துட்டு, நீங்க ஏதோ ரொம்ப நாளா இந்த ஸ்கூல்ல தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு என்ட்ராக, என் நேம் லீ ஆன் சோ அப்படின்னு சொல்லி கியூட்டா இன்ட்ரோ கொடுக்க, புதுசா கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னா எல்லாருமே செம ஜாலியா ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ செம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாய் வர ஹீரோயினை குறுகுறுன்னு பார்க்க, ஹீரோயின் லாஸ்ட் பெஞ்சை தேடி போய் ஒரு புட்டி கண்ணாடி போட்ட குண்டு பாப்பா கிட்ட போய் உட்கார, அந்த பொண்ணு ரொம்பவே கைண்டா இருக்குது, என்னுடைய நேம் ஹியான், நீ ரொம்பவே அழகா பிரிட்டியா இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்லன்னு தெரியாம முடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேங்க்யூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கொரியன் ஹிஸ்ட்ரி, சைனீஸ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இண்டிபெண்டன்ட் ஸ்டடி, ஸ்போர்ட்ஸ், இந்த கிளாஸ் எல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல இன்னைக்கு நமக்கு ஸ்விம்மிங் தான். ஸோ நீ அதுக்கான இந்த ஸ்விம் சூட்டை எடுத்துட்டு வந்தியான்ற மாதிரி ஹியான் கேட்க, ஆமா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அங்க இருந்த ஒரு பாய் வர நம்ம ஹீரோயின் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? டே தம்பி, இது தப்புடா, நான் உனக்கு அக்காடா, உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குண்டா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடுறான்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல ஸ்விம்மிங் கிளாஸ் தான். அங்க சியா வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல ஸ்விம் சூட் போட்டு தண்ணிக்குள்ள காலை போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான். அவன் புது பொண்ணு லீயை பார்த்து அசையாம நின்றுட்டு இருப்பானே, அந்த பிளாஷ்பேக் தான் யோசிக்கிறான். சியாவும் லீயும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு, இது மின் எங்க அக்கா தான்னு கன்ஃபார்ம் பண்ணி, நீங்க சோய்ஸோ யங் தானே, இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தான், நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கணும், எல்லாம் நான் மின்யங்குக்கு நல்லது தான் பண்றேன், உனக்கு புரியும் நினைக்கிறேன்ற மாதிரி அவனுக்கு எடுத்து சொல்ல, இல்ல நீங்க எதுவும் பேச வேணாம், இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஃபோன் பண்ண நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் ரீச் பண்ண முடியல, உங்களையும் மின்யங்கையும் பார்க்க முடியாம என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம மண்டை வெடிச்சு போய் சுத்திட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியா இருக்குது, இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு மின்யங் சரியாக்கி எந்திரிச்சு வந்துருவான்ற நம்பிக்கையில போறான். அதை தான் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போக, எதிரில் நம்ம ஹீரோயின் வர, யாருனே தெரியாத மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ்ல அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்விம் சூட் போட்டு வர, நம்ம ஹீரோயின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்காம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹியான் வர, நம்ம ஹீரோயினை பார்த்தாலே அவங்களுக்கு என்னவோ தெரியல, ரொம்பவே ஜாலியா இருக்குது. ஓடி போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஹே நீ இன்னுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க, உன்னுடைய உடம்புல எதுவும் தழும்பு இருக்கா என்ன, நீ ஏன் இப்படி நின்றுட்டே இருக்க, எனக்கு எப்போதுமே இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் பிடிக்காது தான், ஆனா இந்த இயர் தான் கடைசி வருஷம், அதனால தான் எனக்கு பிடிக்கும், உனக்கும் இனி ஸ்விம்மிங் கிளாஸ் பிடிக்கும் பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஸ்பெஷல் கிளாஸ்ல ஒரு பையன் வருவான், அவன் தான் அந்த ஸ்கூல்லே ரொம்பவே அழகா இருப்பான் அப்படின்னு நான் ஸ்டாப்பா கையை பிடிச்சி தொணன்னு பேசிட்டே போக, நீ என்ன கொஞ்சம் தனியா விட்டுறியா, நான் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தள்ளி நிக்க, ஹியானுக்கு வந்து அது ஹேர்ட் ஆகிருது, எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, இப்போ நீயும் என்ன இப்படி சொல்லிட்டல்ல அப்படின்னு பாவமா பேசினதும் நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. இல்ல நான் அப்படிலாம் சொல்லலை, நம்ம ஃப்ரெண்டு தான், சரியா, எனக்கும் ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன் கூட பேசுவேன் எப்போதுமே அப்படின்னும் போது, ஹையா அப்படியா, அப்ப எனக்கு ஓகே தான், நான் அப்போ உன்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டுமா, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கையை பிடிக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மண்டைக்குள்ள 1000 விஷயமோட அங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாவே இல்லை. இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு கிளாஸ் பையன், உனக்காவா உன்னுடைய கையை பிடிக்கிறது தான் கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல கையை போட்டுக்கிறான். ஹீரோயினுக்கு இங்க டென்ஷன் ஏறுது. என்ன மேடம், அமெரிக்கால படிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க போல, படிப்புல புலின்னு கேள்விப்பட்டேன், நான் அப்படி இல்லை, நான் அப்படியே ஆப்போசிட், ஆனா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியாதோ என்ன, கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் இருக்கிறேன், நீங்க எப்போனாலுமே என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அவன் வயிற்றுலேயே ஒரு குத்த கூடவே ஒரு செருப்பை தூக்கி ஜின் அவன் முகத்துல வீச, நம்ம ஹீரோயின் யாருடா வேண்ட மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து அடுத்த சில நம்ம ஹீரோயினும் அவங்க புட்டி கண்ணாடி ஃப்ரெண்டும் ஜின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நீங்க எதுவும் இந்த ஸ்கூலை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க, இனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவன் கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அப்படி டிஸ்டர்ப் பண்ண என்கிட்ட சொல்லுங்க சரியா, என்ன ஃபுட் வேணாலுமே என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன் அப்படின்னு அக்கறையா சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஜின்னை பார்த்த ஹாப்பினஸ்ல புட்டி கண்ணாடி பொண்ணு
பொண்ணு அவனை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்க. ஹியா நீ எனக்காக ஒன்று பண்றியா, நான் உன்கிட்ட ரெக்வஸ்டா கேட்கறேன் அப்படின்னு கேட்க, சொல்லு ஜின், கண்டிப்பா பண்ணுவேன், என்ன ஹெல்ப்னாலும் உனக்காக நான் பண்ணுவேன் போது கிளாஸ் ரூம்ல இருந்து என்னுடைய பேக் எடுத்துட்டு போய் என்னுடைய ரூம்ல போய் வைக்கணும், நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள அவ சாப்பிட்டு கூட முடிக்காம ஓடி போயிட்டா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஆனா கண்டுக்காம இருக்காங்க. உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ரூம்ல வைக்கணும் தானே, அவகிட்ட சொல்லுங்க, அவ ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு ஜின் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவன் பேசுறத கவனிக்காத மாதிரியே இருக்கிறாங்க. அடி வாங்கியும் திருந்தாத அந்த கிளாஸ்மேட் பக்கத்து டேபிள் உட்காந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்குள்ள ஜின் நம்ம ஹீரோயினை பார்த்து நோனா சோயாங்கன்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிட ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஹே யாரு நீ, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, அப்போதுல இருந்து பேசிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப சின்ன பையன் தாங்க, உங்க தங்கச்சி மின்னியங்குக்கு கோவர்க்கர் தான், இனி உங்களுடைய கோவர்க்கர் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்க. அடுத்த சீன்ல அவங்கள ரூமுக்கு அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிருக்கும். அவங்க ரூம்குள்ள ஒரு கார்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள கூப்பிட்டு போக, இந்த ரூம் வந்து மின்னியங்குன்னு ஒரு பொண்ணோட இதுதான், ஆனா அவ இப்போ இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனாலும் அவளை யாருக்குமே பிடிக்காது, அவளுடைய முகத்தில் ஒரு பெரிய மார்க் இருக்கும், அவகிட்ட யாருமே பேச மாட்டாங்க, அவளை யாருக்குமே பிடிக்காது, அவளை எல்லாருமே தள்ளி தான் வைப்பாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமா வருது. அவளை நினச்சி கவலையும் படுறாங்க. ஆனால் சியோன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு மட்டும் அவளை ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட அவன் மட்டும்தான் பேசுவான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு சியோ வந்து மின்னியங்க லவ் பண்ணான்ற மாதிரி சொன்னதும், நான் அவங்களுக்கு நடந்ததை எப்படி மறக்க முடியும், நான் அவளை எப்படி மறப்பேன்ற மாதிரி எல்லாம் ஞாபகம் வந்து ரூமை சுற்றி பார்த்துட்டு அவளை யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி நீ கிளம்பலாம், நான் பார்த்துக்கிறேன் இனிமேல், தேங்க்யூன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு போகவே மாட்டேங்குது. நான் போகலை, நான் வேணா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணட்டா, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு அதே புராணத்தையே பாட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியாம அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ்க்குள்ளே வச்சு சூட் பண்ணிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அதை பார்க்காம ட்ரெஸ்ஸை ஹேங்கரில் வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே சியோவும் மின்னியங் ரூம்மேட்டும் மட்டும்தான் இருப்பாங்க. திடீர்னு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. ஸோ சியோ வந்து பயந்தே போயிடுவான். ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களே அப்படின்னு நினச்சி அவளை திரும்பி பார்க்க, அவள் சம கோவத்தில் உன்னை என் கூட பேசக்கூடாதுன்னு அந்த ஜின் தான் சொல்லியிருக்கிறான், அவனுக்கு அந்த அளவுக்கு என் மேலே கோவம், நான் என்ன பண்ணுவேன், இப்போ அவன் பேசலை, அதுவும் உன்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், நீயும் அதை கேட்டு பேசாமல் இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன் சொன்னா அதனால பேசாமல் இருக்கேன் அப்படின்னும் போது, அப்போ உனக்கு மூளையே கிடையாதா, உனக்கு தோன்றது நீ செய்ய மாட்டியா, அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீ கேட்பியா, அவனா உனக்கு ஃபீஸ் கட்டி இங்கே படிக்க வச்சிருக்கிறான் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, சியோ மெதுவாக யோசிச்சுட்டு, ஆமாம் அவன் தான் எனக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்கிறான், எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கிற அளவுக்கு பணம்லாம் கிடையாது, என்னுடைய அம்மாவுக்கு கேன்சர் வேற, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, என்னுடைய அப்பா இறந்து பல வருஷமாகிட்டு, போகும்போது ஏகப்பட்ட கடன் தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, எனக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மற்ற செலவு எல்லாத்துக்கும் அவன் தான் எனக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் சொல்கிற வேலையெல்லாம் நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், அப்படி தான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதையும் கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னும் போது அவனுக்கு ஜின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அவன் உடனே பேக் எடுத்துட்டு உள்ள ஃபைல்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்ல, அவனை பாவமாக பார்த்துட்டு இருக்க. இப்போ கூட ஜின் தான் கால் பண்ணா, அவன் ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறான், நான் போகணும் சரியா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறான். அதோட அங்கே சீன் கட்டாக அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதான் இந்த கொடூர சூனியக்காரையை யோசித்து பாப்பா. அவள் தான் இவளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டே கொடுத்து அதில் நீ படிக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள ஆன்சர் இருக்கும், அதோட உன் தங்கச்சி மின்னியங் ஃபாலோ பண்ண கிளைண்ட் லிஸ்ட் இருக்கும், நீ தான் இனி அவங்கள பார்க்கணும், தெளிவாக ஒர்க் பண்ணு, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு வேளை வந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குக்கியையும் அவளுடைய சேஃப்டிக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை யோசித்து பார்த்துட்டு குக்கியை எடுக்க போக உள்ள குக்கி இருக்காது, எங்கே தான் போச்சு, நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே எங்கேயும் போகலை, என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கிளாஸ்மேட் குக்கியை கையில் வச்சு ஆராய்ஞ்சிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு, என்ன இது, இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே, சரி இங்கே வா, இதை சாப்பிடு ஃபர்ஸ்ட், நான் 1 2 3 சொல்லி தூக்கி போடுவேன், நீ கரெக்டாக கேட்ச் பண்ணி சாப்பிடு, நான் உனக்கு 1 மில்லியன் தருவேன், நீ வின் பண்ணுறியா இல்லையான்றதை பார்த்துருவோன்ற மாதிரி குரூப்பாக நின்று அவளை கலாய்க்க, அந்த பொண்ணு பாவம் பயந்து அழுதுகிட்டே இருக்க, அவன் குக்கியை தூக்கி எறிய அதை அவள் கேட்ச் பண்ண போக அதுக்குள்ளே சியா வந்து அதை தடுத்து நிறுத்தி அங்கேருந்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருவான். டேய் நான் கேட்ச் பண்ணுறேன்டா, எனக்கு அந்த 1 மில்லியனை தருவீங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு செம மாசம் என்ட்ராக, நீ யாருடா, இங்கே யார் வீட்டு பணம் கொட்டி கிடக்குது உனக்கு அள்ளி தர, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. டேய் இவன் யாருன்னு இன்னுமா தெரியல, ஜின்னோடைய பெட்டு தான், அவன் கூடயே சுற்றிட்டு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானே அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேவலமாக சிரிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பார்க்க போய் கதவு முன்னாடி நிற்க, நம்ம ஹீரோயின் அவளை பார்த்ததுமே அவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கையை பிடிச்சி தரன்னு ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சமக்கோவமாக வருது. இதுக்கு தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடவே சுற்றிட்டு இருந்தியா, அதுக்குள்ளே இருந்தது எங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த குக்கியை கேட்குறீங்களா, பசியாக இருந்துச்சு நான் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவள் போய் சொல்ல, ஹீரோயினுக்கு அவள் போய் தான் சொல்கிறான்றது நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஹே நீ என்ன விளையாடிட்டு
இருக்கியா, அதை எங்கே தான் போட்ட, என்னாச்சு அப்படின்னு அவளை அதட்டி கேட்க அவங்க நடந்த உண்மையை சொல்லிட ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த சைடு இந்த சிஓவை பார்த்தீங்கன்னா இந்த பசங்க அடிச்சு போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஓடி வர, ஓ அந்த சோடா புட்டி உன்கிட்ட வந்து சொல்லிட்டாளா, நீயே இங்கே வந்துட்டியா, ரொம்பவே நல்லது தான் அப்படின்னும் போது, ஆமாண்டா அறிவில்லாதவனே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, சரி உன்கிட்ட பேசி வேஸ்ட் தான், நீ ஒரு அறிவில்லாத ஜென்மம் தான், உன்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை, நான் இங்கே வந்ததே உனக்கு தேவையான ஒரு பொருளை சேல் பண்ணதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சேல் பண்ணவா, உங்களுக்கு அப்படி என்ன பணம் தேவை, என்கிட்ட சும்மா கேட்டாலே எவ்வளோ மணினாலும் கொடுப்பேன், இப்போ சொல்லுங்க ஒரு 3000 கொடுக்கட்டுமா, அதுக்கு எனக்கு நான் கேட்குறத நீங்கள் பண்ணுங்க போதும் அப்படின்னும் போது, என்ன நீ எனக்கு காசு தர போறியா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தர்றத நீ வாங்கிக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சிஓவை போட்டு அடித்த வீடியோவை காமிக்க அவன் எங்கே பயப்பட அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கிறான். டேய் நீ எப்படியும் இப்படி தான் இருப்பேன்னு தெரியும், உன்னுடைய அப்பா ஒரு லாயர், உன்னுடைய அம்மா ஒரு ப்ரொஃபஸர், கரெக்டா, அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணலான் இருக்கிறேன், எப்படி உன்னுடைய ஃபோன்ல இருந்து அனுப்புவோமா இல்லை என்னுடைய ஃபோன்ல இருந்து அனுப்புவோமா அப்படின்னு கேட்க இப்போ அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான். அதுக்குள்ளே சிஓ எந்திரிச்சு எல்லாரையுமே அடிச்சு போட்டு ஹீரோயினை அந்த இடத்த விட்டு போக சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ள அவனை மறுபடியும் அந்த பசங்க அடிச்சு போட்டுற அவனால் எந்திக்க கூட முடியாமல் படுத்துட்டான். நம்ம ஹீரோயின் வந்து, நான் உனக்கு ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும், அதை நீ ஒரு கிஃப்ட்னு நினச்சிக்கோயேன் அப்படின்ற மாதிரி ஒரு குக்கியை கொடுத்துட்டு போய்ட்றாங்க. அடுத்த சீனில் அந்த முட்டா பையன் அவனுடைய ரூமில் உட்காந்து ஹை குக்கியை பார்த்துட்டே இருந்தா அதை எடுத்து சாப்பிட அவ்வளோதான் கண்ணெல்லாம் கலர் கலராக மாற வாயில சிரிப்போட அங்கேயே படுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு வாயை அடைச்சி ரூம் ஃபுல்லாக லைட்டாக இருக்கிற செட்டப்பில் நம்ம ஹீரோயின் ஒரு கேண்டில் எடுத்துட்டு வர வந்து கேண்டிலை தலைகீழாக காமிக்க அதுலேருந்து சூடான மெழுகுலாம் அவன் மேலே விழுந்து காயமாகிட்டே இருக்கும். அவனால் கத்தக்கூட முடியாது. அதோட அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. இனி அவன் ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சி நிம்மதி ஆகிடுவான்னு பார்த்தா அவன் அதே சாட்டியோட கிளாஸ் ரூம் வந்து ஹீரோயின் முன்னே வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு போக, இனி அவன் உன்னை எந்த ஒரு டார்ச்சரும் பண்ண மாட்டான், நீ பயப்படாமல் இருக்கலாம், இனியும் என்கிட்ட எதுவும் வந்து ட்ராமா பண்ண அவசியம் இருக்காது, உனக்கு ஃப்ரெண்டுன்னு நீ நடிக்க அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்ல அந்த புட்டிக்க நடிப்பொண்ணு என்ன பேசுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போ அங்கேருந்து அடுத்த சீனில் ஹீரோயின் சிஓவை தான் பார்க்க போயிருப்பாங்க. அவன் வாங்கின அடியில் கண்ணெல்லாம் வீங்கி இருக்க, கண்ணத்தை பிடிச்சிட்டே வந்திருப்பான். உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான். ஸோ அவங்களும் நம்பிட்டாங்க போல. என்ன நடந்துட்டு இருக்குது, அன்னைக்கு என்கிட்ட வந்து எதை நீ இனி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்கிட்ட பேசணும்னு வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சிவ கேட்கும்போது, அது உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வர சொன்னேன், நீ எல்லா நேரத்துலையும் வந்து நிற்க எங்களுக்காக அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது, ஐ மீன் மின்யாங் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் பண்ணுறது எதுவும் சரியில்லைன்னு எனக்கே தெரியும், ஆனால் வேற வழி இல்லை, மின்யங்கை காப்பாற்ற இதை விட்ட வேற வழி எனக்கு தெரியல, நான் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பேச, அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன வாண்டடாக போய் பண்ணீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணுறீங்க, நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் எவ்வளோ குக்கீஸை செல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதலாக பேசி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே டிடெக்டிவ் வந்து வாட்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த சீன்லேயே லாண்ட்ரி ரூமை தான் காட்டுவாங்க. ஜாக் குக்கீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க அந்த சூனியக்காரி வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்கிற கிளாத்துக்குள்ள குக்கீஸ் வச்சு ஒவ்வொரு ரூம்ல போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல சாஃபா வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும். இந்த குக்கியை செல்லர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்ளை பண்ணி தருவாங்க, மிச்சம் எல்லாம் லாண்ட்ரி ரூம் கையில தான் இருக்குது. அவங்க பேக்டு குக்கீஸை அயன் பண்ண கிளாத்ஸ்குள்ள வச்சு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வாங்குறவங்க இருக்காங்க. ஒரே ஒரு கேஸ் தான் இதுக்கு காரணம், அதை வச்சு தான் இந்த குக்கியே. அதை சாப்பிட்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பாதி பீஸ் சாப்பிட்டாலே ஹாப்பியாக இருப்பாங்க, நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கும். இதோடைய ரேட் 3000 தான், ஆனால் அதை தேவைக்காக வாங்குறவங்களும் நிறைய இருக்காங்க. அதோட ஹெட்ஸ் ஆஃபாக தான் யாருக்கும் இன்னுமே தெரியாதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டிடெக்டிவ் வந்து ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கும் நமக்கு கேட்குற சாஃபா வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். என்ன சவுண்டு யாருன்னு அவர் யோசித்துட்டே போக, அடுத்த சீன்ல சூனியக்காரி சாஃபா கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருப்பா. ஆமா நான் இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு நேர்மையாக தானே இருக்கிறேன், உனக்கு என்னால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், நீ என்கிட்ட மட்டும்தான் என்னை நம்பி பேசுகிற, நீ என்கிட்ட மட்டும் ஒரு தடையாவது நீ யாருன்னு சொல்றியா, எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இனியும் உண்மையாகவே இருப்பேன் அப்படின்னு மெதுவும் அவகிட்ட எல்லாத்தையுமே கேட்க, இங்கே பாரு நீ எல்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்படியே கண்டினியூ பண்ண, அதுக்காக உனக்கு பாராட்டு விழாவே நடத்திடுவோம், ஆனால் அதுவும் லாண்ட்ரி ரூம்குள்ளே தான், நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்கக்கூடாது, நான் யாருன்னு நீ என்கிட்ட இனிமேல் கேட்டா நீ யாருன்னு தெரியாமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த சூனியக்காரி இருக்கிற ரூமை சிசிடிவில இருந்து ஒரு பையன் ஃபோனில் பார்த்துட்டு அப்படியே நடந்து பேசிட்டு போயிட்டு இருக்க. கண்டிப்பாக அதுதான் சாஃபாவாக இருக்கணும், ஆனால் ஃபேஸை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஜின் கிட்ட பேச அப்போ தான் தெரியுது அந்த பையன் அது வேற யாரும் கிடையாது, நம்ம அப்பாவே நினச்ச சிஓ தான் வில்லன்னு. எப்படி வேற லெவலில் ட்விஸ்டாக இருந்துச்சா, கதையவே மாற்றி போட்ட மாதிரி இருக்குதா. அதோட இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி இருந்துச்சு, ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட்டை பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பெரிய மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.